ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மொபைல் சார்ஜர் கேபிளுக்கு ஒரு ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். இதுக்கு எதுக்குடா ஆர்கனைசர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி இதை சுற்றி நம்ம ஹேண்ட்பேக்லேயோ இல்லை எங்கேயோ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட வேலை பார்த்திங்களா, இது இப்படி தான் ஆகும். சரி, இதுக்கு ஆர்கனைசர் நிறையா ஆன்லைனில் இருக்குது. பட் இருந்தாலும் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக குவிக்காக பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டடா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஆர்கனைசர். க்யூட்டாக இருக்குல்ல? இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை போட்டு எங்கே வச்சாலும் ஒன்றும் ஆகாது உங்கள் கேபிள் ஒயருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறது இதை எப்படி க்ரோஷெட்டில் பண்ணுறதுன்னு. இது க்ரோஷெட் தெரிஞ்சவங்க, பிகினர்ஸ் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இன்றைக்கி வீடியோக்காக என்கிட்ட மிச்சம் இருக்கிற இந்த ஷேடு உள்ளன் நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் நீடில் சைஸ் வந்து இட் இஸ் 3.5 mm. இது கூட ஜஸ்ட் ஒரு சிசர்ஸ், அப்புறம் ஒரு டேப்பஸ்ட்ரி நீடில் வேணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்லிப் நாட் போட தெரியாதவங்க ஜஸ்ட் வாட்ச் திஸ். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். இப்போ இங்கேருந்து செயின் 10 நீங்கள் போடணும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கேப்ஷன்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன் நான். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ் டு ஃபாலோ. செயின் 10 போட்டு முடிச்சுட்டேன் நான். ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செயின் விட்டுட்டு இந்த செகண்ட் செயினில் இருந்தால் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த செயின் விட்டுட்டு இந்த செகண்ட் செயினில் இருந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த 3 செயின்ஸில் கண்டினியூஸாக நீங்கள் 3 டபுள் க்ரோஷேஸ் போடுவீங்க. ஸோ 3 டபுள் க்ரோஷேட் முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கத்துலேருந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது இப்போ அப்படியே ரிவர்ஸில் போட போகிறோம். ஸோ இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச், இப்படி போட்டு நம்ம லீஃபோட ஹாஃப் சைடை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் எண்டில் காமிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், லீஃபோட ஹாஃப் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் போட போகிறோம். ஸோ அதாவது ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள், ஹாஃப் டபுள், அப்புறம் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்ட மாதிரி சேம் அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி டபுள் க்ரோஷேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ தட் இது அப்படியே இந்த பக்கம் வந்துடும், லீஃப் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஆகிடும். நீங்கள் இந்த சைட் ஒர்க் பண்ணும்போது இந்த உள்ளனை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டிச்சுக்கும். ஸோ தட் அது ஹேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த சைட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த செயினோட லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடாமல் இந்த பக்கம் ஒர்க் பண்ண ஹோல்ஸ் இருக்கும்.
அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டீட்டெயில்டாக தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் அதை. இந்த சைடில் இப்போ சிங்கிள் க்ரோஷியில் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த பக்கம் டிஃப்ரெண்ட்டாக போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்ட அந்த செயினில் தான் நம்ம வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ அது போட்டு முடித்ததுக்கப்புறம் லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செயின் 30 போடணும். ஸோ நீங்கள் செயின் 30 ஒரு செயின் 5 ஒரு செயின் 10 எது போட்டாலும் சரி, க்ராஸ் செக் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நான் நிறைய வாட்டி போடும்போதே எண்ணிட்டு கரெக்டாக தான் போட்டிருப்போம் அப்படின்னு நினச்சி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தப்பாக போயிடும். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஐ டென்ட் க்ராஸ் செக். ஸோ அந்த தப்பு நீங்களும் பண்ணிக்காதீங்க. செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. 30 செயின்ஸ் போடணும். செயின் 30 போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஹூக்கில் இருந்து 10 ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணி 11th ஸ்டெப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ 10 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணி ரிவர்ஸில் போய் 11th ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் இங்கேருந்து தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீஃப் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இட் வில் பி லைக் 20 ஸ்லிப் ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எண்டில் காமிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு லீஃப் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் இங்கே எப்படி பண்ணமோ அதே பேட்டர்ன் தான் அங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து செயின் 10 போட்டுக்கணும். இங்கேயும் அதே தான் பண்ணோம். ஸோ அங்கேயும் செயின் 10 போட்டுக்கோங்க. செயின் 10 போட்டு முடித்தாச்சு. ஸோ அந்த பக்கம் பண்ண மாதிரியே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். விச் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷேஸ், அப்புறம் அதோட ரிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி போட்டு ஹாஃப் லீஃப் ஸ்ட்ரக்சரை முடிக்கணும். இப்போது இங்கே நான் சிங்கிள் க்ரோஷியோடு நிறுத்தியிருக்கேன். யூஸ்வலாக ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சிருவோம். பட் செகண்ட் லீஃபுக்கு வந்து 2 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். தட் இஸ் பிகாஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா ரெண்டும் செப்பரேட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் லீஃப். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வேணுன்றதுனால நம்ம வந்துட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ் யூஷுவல் போட்டுருங்க. செகண்ட் ஒன் மட்டும் என்ன பண்ணணும்னா,
இப்போது செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் லீஃபோட கடைசி ஸ்டிச்சில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாரி ஃபார் த கேமரா ஆங்கிள். க்ரோஷேட் பண்ணுற மும்முரமில் நான் கேமரா ஆங்கிள் கவனிக்கல. ஸோ அதில் விட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளன் வெளியில் எடுக்க, பட் ட்ரை யோர் பெஸ்ட். ஒரு வழியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து சேம் அங்கே எப்படி செகண்ட் ஹாஃபுக்கு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிடணும். செகண்ட் ஹாஃப் முடித்து ஸ்லிப் ஸ்டிச்சில் இருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஆர்கனைசர் ரெடி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு. ஸோ இட்ஸ் லைக் வெரி வெரி சிம்பிள், சீக்கிரமாகவும் போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு செயின் போட்டு கொஞ்சோண்டு யான் விட்டு சிசர்ஸில் கட் பண்ணிக்கோங்க. அந்த உள்ளனை வந்து ஒரு டெபஸ்ட்ரி நீடில் வச்சு பேக் சைடில் ஹைட் பண்ணிடலாம். ஃபிட் செக் பார்த்துடலாமா? வாங்க, இந்த வயரில் இப்போ இது கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போது அந்த ஜஸ்ட் அந்த கேப்பில் வந்து லீஃபை விட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். எதர் நீங்கள் ஒரு லீஃபோடையோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி 2 லீஃபையும் அந்த கேப்குள்ளே விடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப இட் வில் பி லைக் கொஞ்சம் இன்னும் லூஸாக பின்னிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ண அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கவலைப்படாதீங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ டடா, முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குல்ல? பை த வே, இதுவும் நான் தான் போட்டேன், ஹார்டின் ஷேப். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இஃப் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு. Thanks for watching again. See you in the next video. Bye.